ராஜ்மோகன் பேசியிருக்காரு. சொத்து திருடுறதை பார்த்திருக்கிறேன், பணம் திருடுறதை பார்த்திருக்கிறேன், ஆனா புகழ் திருடுவதை நான் பார்த்ததில்லை. அது திமுக இந்த போராட்டத்தின் புகழை திருடுது அப்படின்னு இவர் பேசியிருக்காரு. அது இல்லாம அந்த நிர்மல்குமார்னு ஒரு அறிவாளி இருக்கார் அமைச்சர், அவர் திமுகவுக்கு நீட் பற்றி பேச அருகதை இல்லை. இவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க, என்ன விதத்தில், என்ன ஜன்மான்னு தெரியல. மாணிக்கம் தாகூர் அவர் பேசுறாரு, நீட்ல இறந்து போன குழந்தைகளை பார்த்துட்டு வந்துட்டாராம், திமுக போய் பார்க்கலையா, அதனால இவங்க பெரிய அப்பாட்டாக்குறாங்க. உங்களுக்கும் நீட் எதிர்ப்புக்கும் என்ன சம்பந்தம்? நீட் ஒழிப்புன்னு இங்க பேசுறீங்க, உங்க கொள்கை நீட் ஒழிப்பா எந்த ஊர்ல இருக்குது? அந்த மேடையில இருந்த யாருக்காவது, சிபிஎம் உள்ளிட்டு தான் நான் சொல்றேன், கேரளாவிலேயோ பெங்காலிலேயோ நீங்க நீட் ஒழிப்பா நீங்க முன்வைக்கிறது? இந்த போராட்டம் லத்தி சார்ஜ் நடந்த பிறகு இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம், அந்த கூட்டணி கூட்டத்தில் இடதுசாரிகள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, நம்ம மோடி வீட்டை போய் முற்றுகையிடுவோம் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் தரப்பிலிருந்து அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு மக்கிய நாள் காலையில் யாருக்கும் சொல்லாம ராகுல் காந்தி காங்கிரஸ்காரங்களை கூப்பிட்டு நேர போய் அந்த பிரதம மந்திரி வீட்டு முன்னால போய் மறியல் போராட்டம் நடத்தி அங்க போய் உட்காந்துக்கிட்டு நாங்க மறியல் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாம் வாங்க அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எரிச்சல் அடைந்த இடதுசாரி கட்சிகள் வரவில்லை. தன்னை முன்னால காட்டுகிற வேலைக்கு இதை யூஸ் பண்ண. எப்படி தமிழ்நாட்டில் மோடி பிஜேபி என்று சொல்வதற்கே அஞ்சுகின்ற ஒரு கோழைகளின் கட்சியை போய் பதவி சீட்டு கிடைக்குது, மந்திரி பதவி கிடைக்குது என்பதற்காக ஆதரித்து பாசிச எதிர்ப்பை எப்படி ராகுல் காந்தி பலவீனப்படுத்தி இருக்கிறாரோ, அதே வேலையினுடைய இன்னொரு பதிப்பாக இந்த போராட்டத்தின் போது அவர் பண்ணியிருக்கிறார். இது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம். நிக்ஷானா அப்படின்னு ஒரு வேன், அந்த வேன்ல 360 டிகிரி கேமரா, 8 கேமரா, அது என்னன்னா இருக்கிறவங்க எல்லாரையும் படம் பிடிக்கும். நேற்று இந்தியா டுடே டிபேட்ல பார்க்கலாம், ஒரு இந்தியா டுடே பத்திரிகையாளர் சொல்றாரு, போலீஸ் ரிப்போர்ட் என்னவா 2500 பேரை லிஸ்ட் பண்ணிருக்காங்களா, ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த டேட்டாவை எடுத்துக்கொண்டு இந்த போராட்டத்தில் முக்கியமா இருந்த நபர்களை எல்லாம் பழிவாங்குவதற்கான ஆவணத்தை அவர் தயாரித்திருக்கிறார். ஒருவேளை நான் அபிஜித் தீப்கேயாக இல்லாமல் காலிதாக இருந்தால் நான் சிறையில் இருப்பேன்னு சொல்றாரு. அது ஒரு மிகப்பெரிய மெசேஜ். காங்கிரஸ் எல்லாம் இஸ்லாமியர்னு கூட சொல்லாது, சிறுபான்மை சமூகத்தினர் தான் சொல்லுவோம். முஸ்லீம்னு சொல்றதுக்கு கூட பயம். பெண்கள், மாணவிகள் நடுவரில் காட்டுறாங்க மோடி. அது இல்லாம என்ன அலட்சியமா பேசுறாங்க, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாம எந்த பிரச்சனையை சொன்னாலும் உடனே ஜெய் ஸ்ரீராம்ன்ற, ராமர் கோயில்ன்ற அப்படின்னு சொல்லிட்டு எஃப் வேர்டை யூஸ் பண்றாங்க. ஜந்தர் மந்தர்ல எவ்வளவு நாள் உண்ணாவிரதம் இருக்கலாம் என்று மோடி அரசு அனுமதி கொடுத்த நாட்களை கடந்து இவர்கள் உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க பர்மிஷன் இல்லை கிளம்புங்கன்னு சொல்லல. ஏன் மோடி அரசு சொல்லலைன்னா, வணக்கம், ஒரு கரப்பான் பூச்சி, வெல்லப்பட முடியாதவர், 56 இன்ச் மார்பு கொண்டவர் என்று கூறப்படும் மோடியை மண்டியிட வைத்திருக்கிறது. கரப்பான் பூச்சி என்று இழிவுபடுத்தப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சொல்லை வைத்துக்கொண்டே தொடங்கிய ஒரு இளைஞர் இயக்கம் இன்றைக்கு மோடி அரசை மண்டியிட வைத்திருக்கிறது. பொதுவாக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டார், அது இந்த இயக்கத்தினுடைய வெற்றி என்று நேற்று முதல் ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். நாடே கொண்டாடுகிறது, உண்மை. ஆனால் இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் இளைஞர் இயக்கம் வெறும் தர்மேந்திர பிரதானை மட்டும் வீழ்த்தவில்லை, மோடி அரசை மட்டும் மண்டியிடச் செய்யவில்லை. இந்த இயக்கத்திற்காக, இந்த போராட்டத்திற்காக, இந்த வெற்றிக்காக நாம் யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டும் என்றால் முதலாக நம்ம தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவர்தான் கரப்பான் பூச்சி என்று வேலையற்ற இளைஞர்களை, வேலைவாய்ப்பு கிடைக்காத இளைஞர்களை மிக இழிவாக குறிப்பிட்டார். அப்படி குறிப்பிட்டதனுடைய விளைவாக தோன்றிய எதிர்வினை, அது தோற்றுவித்த சுயமரியாதை உணர்வு, அந்த தூண்டுதலின் அடிப்படையில் உருவானது தான் இந்த இயக்கம். இந்த இயக்கம் தர்மேந்திர பிரதானை மட்டும் வீழ்த்தவில்லை, தலைமை நீதிபதியின் ஆணவமிக்க போக்கு. இன்று மோடி ஆட்சியின் கீழே உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் எப்படி அரசமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்படாத, அரசமைப்பு சட்டத்தை மீறுகின்ற இந்த மோடி அரசின் எல்லா செயல்களையும் நியாயப்படுத்தும் நிறுவனங்களாக மாறி இருக்கின்றன. அந்த நிறுவனத்தை கேள்வி கேட்பதற்கே அஞ்சி நடுங்கி கட்சிகள் எல்லாம் பின்வாங்கி கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த நீதித்துறையை கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் இந்த இயக்கம் அதனுடைய முகத்திரையை கிழித்திருக்கிறது. மோடி அரசு வெல்லப்பட முடியாதது என்று அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். இந்த மழைக்கால கூட்டத்தொடரை எடுத்துக்கிட்டாக்கா 30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற எம்பிக்களை மாற்றுக் கட்சியிலிருந்து தூக்கிட்டாங்க. அடுத்தது டீலிமிட்டேஷன் உட்பட பல பில்லை கொண்டு வர போகிறாங்க. இதை ஒன்றும் தடுக்கவே முடியாது, 2/3 மெஜாரிட்டியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் என்று கருதப்பட்ட இந்த அரசை திடீரென்று வானத்திலிருந்து ஒரு இடியேறு போல இறங்கிய இந்த இயக்கம் மோடி அரசை வீழ்த்தி மண்டியிட வைத்திருக்கிறது. நடுராத்திரிக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் போடுற நிலைமைக்கு
மோடியை வந்து கொண்டாந்து நிறுத்தியிருக்குது. மோடி மட்டுமா? மீடியா, கோதி மீடியா என்ற இந்த மீடியா இந்த இயக்கம் தொடங்கிய நாளிலிருந்து இதை புறக்கணித்து வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 2013 அண்ணா ஹசாரேனுடைய இவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அண்ணா ஹசாரே இயக்கத்தை ஒரு 300-400 பேர் இருந்ததை வந்து எல்லா டிவி கேமராவும் 24 மணி நேரமும் இருந்து இதுதான் பெரிய ஊழலுக்கு எதிரான மாபெரும் இயக்கம் என்பது போல கட்டமைத்தன மோடியை அதிகாரத்தில் அமர்த்துவதற்காக. இங்கே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கூடியிருந்தும் கூட அவற்றை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று அழைக்கப்படுகின்ற கோதி மீடியா முற்றிலுமாக இருட்டடிப்பு செய்தது. அதன் விளைவு என்ன? இந்த போராட்ட களத்தில் இன்னைக்கு பார்த்தோம். போராட்ட களத்தில் தவிர்க்க இயலாமல் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வெற்றியடைந்த பிறகு இங்கே வர்றாங்க மாணவர்கள்ட்ட கருத்து கேட்க, பேசுறதுக்கு. அப்போ சுற்றி வளைத்து கொண்டு கோதி மீடியா ஹாய் ஹாய் ஒழிக என்று முழக்கமிட்டு அவமானப்படுத்தி அவர்களை விரட்டுகிறார்கள். கோதி மீடியா இந்த அளவுக்கு அவமானப்பட்டது என்பது இதற்கு முன்னால் விவசாயிகள் போராட்டத்தில் மட்டும்தான். அதைவிட மோசமான முறையில் இப்போ அவர்கள் அம்பலப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது போலீஸ் துறை. அதை பற்றி சொல்லவே வேண்டாம். போலீஸ் துறையினுடைய மிருகத்தனமான தாக்குதலுக்கு மாணவர்கள் கொஞ்சமும் அஞ்சவில்லை என்பது தான் இதில் இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட். நம்ம பார்த்த சோஷியல் மீடியாவில் இன்னும் எவ்வளோவெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பார்த்த வரையில் ஒரு மாணவர் நிற்கிறாரு, நின்று அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நின்ன இடத்துல அவர் நிற்கிறார். மாணவர்களை தாக்க வருகின்ற போலீஸை ஒரு ரொம்ப பலவீனமாக, ரொம்ப மெலிதாக இருக்கிற ஒரு பெண்ணு குறுக்க கையை வச்சு தடுக்கிறாங்க. மும்பையில் தாதரில் ஒரு பெண், அவங்க வந்து கைது செய்து வேன் ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்கிறாங்க. வேனை கொண்டு போகக்கூடாது, எல்லாரையும் கீழே இறக்கு என்று தன்னந்தனியாக ஒரு பெண் வேனுக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க. அவங்க பேட்டியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு பயமெல்லாம் இல்லாமல் இல்லை, ஆனால் என்ன செஞ்சுருவாங்க, வேனை மேலே ஏற்றிட்டு போவாங்க, அடிமையாக வாழ்வதை விட செத்து போவோம் என்ற முடிவில் தான் நான் இருந்தேன், பயப்படலைன்னுலாம் சொல்ல முடியாது என்று மிக இயல்பாக பேட்டி அளித்திருக்கிறார் அந்த பெண். அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பத்திரிகையாளர்கிட்ட ஒரு பெண் பேட்டி சொல்கிறாங்க, இந்த போராட்டத்துக்கு பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த பெண் சொல்கிறாங்க, நான் வந்து சிவில் சர்வீஸுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன், போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இவ்வளவு இரக்கமற்றது இந்த அரசு எந்திரம், இதில் ஒரு அங்கமாக இருக்க நான் விரும்பவில்லை என்று ஒரு பெண் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. ஆக ஜனநாயகத்தின் தூண்கள் என்று கருதப்படுகின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம், நாடாளுமன்றம், அதனுடைய ஆளும் கட்சி, அதுக்கு பிறகு அரசு எந்திரம், அதுக்கு பிறகு நீதித்துறை, அதற்கு பிறகு மீடியா, இந்த 4 தூணையும் நாராக்கி தவிடு பொடியாக்கி இருக்கிறது இந்த மாணவர் இயக்கம் என்பது வந்து முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இதற்கெல்லாம் இந்த பெருமையெல்லாம் யாருக்கு சேரும்னா, திரும்ப சொல்கிறேன், அது தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு மட்டும்தான் சேரும். அவர் அதை சொன்னதன் விளைவாக அங்கேருந்து ஒரு கரப்பான் பூச்சி அப்படின்னு இவர் சொன்ன உடனே அவர் அபிஜித் தீப்கே அவர் வந்து இந்த கரப்பான் பூச்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு இது ஒன்று போட, அது வந்து சில நாட்களிலேயே பல கோடி இளைஞர்களை பற்றி கொண்டது. அது எப்படி சாத்தியமானது? அது எப்படி ஒரு தலைமை நீதிபதி சொன்னார், அமெரிக்காவில் இருக்கிற யாரோ ஒரு மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ஒரு மாணவர் அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒன்று போட்டார், அது எப்படி இவ்வளோ பெரிய இயக்கமாக மாறும் அப்படின்றது இந்த ரசவாதத்தை தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பான மனநிலை இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் நிலவி இருக்கிறது. தீப்பிடிப்பதற்கு ஒரு பொறி மட்டும்தான் தேவைப்பட்டிருக்கிறது. அது இந்த சூழல் வந்து இந்த ரீசன்ட் டைம்ஸில் எப்படி டெவலப் ஆகிருக்கு என்று சொன்னால், மே மாதத்தில் நீட் வந்து இந்த வினாத்தாள் கசிந்து விட்டது அப்படின்னு ரத்து செய்யப்படுது, திரும்ப நீட் அறிவிக்கிறாங்க. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் 10-18 பேர் வந்து மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதனால்? ஸ்ட்ரெஸ்ஸு, திரும்ப ரீநீட் என்று திரும்ப எழுதுவது, அதில் வெற்றி பெறுவோமோ தோல்வி அடைவோமோ என்ற பதட்டம், இதன் காரணமாக தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அங்கே ஜந்தர் மந்தரில் இந்த போராட்டம் நடக்கும் இடத்திற்கு ஹைதராபாத்திலேருந்து ஒரு முஸ்லீம் தம்பதிகள் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க யாருன்னு என்ன மேடைக்கு வர்றாங்க, வந்து விசாரிக்கும்போது அவர்களுடைய பெண் சானா ஷேக் என்ற பெண் சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சானா ஷேக் என்ற அந்த பெண்ணுடைய கதை என்ன? நம்முடைய அனிதாவின் கதை தான் இந்த சானா ஷேக்கின் கதை. சிபிஎஸ்சியில் 1000 மார்க்குக்கு 980 வாங்கியிருக்கிறாங்க. அந்த 980 வாங்கிய பெண் நீட் எழுதிட்டு ரீநீட் எக்ஸாம் நாளைக்குனாக்கா இன்றைக்கி சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த டென்ஷன்
முடியுமா, தோல்வி அடைவோமோ, வெற்றி பெறுவோமோ என்ற பதட்டம். அப்போ இந்த சூழலில் சூரியகாந்தோட அந்த கமெண்ட் வருது. இந்த ஓவராலாக இந்த பீரியட் எடுத்துக்கிட்டால் ஒரு 2014 இன்னைக்கு வரைக்கும் உள்ள இந்த ஆட்சி காலத்தில் 150, இந்த நீட் மட்டும் இல்லை, மற்ற எல்லா எக்ஸாமும் சேர்த்து சிபிஎஸ்சி உள்பட 152 முறை கேள்வித்தாள்கள் லீக் ஆயிடுது. இது எல்லாம் மாணவர்களுக்கு ஏற்படுத்திய பாதிப்பு. இதற்காக பெற்றோர்கள் இழக்கின்ற பணம், ராகுல் காந்தி ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாரு. இந்த நீட் எக்ஸாம் போன்ற ஒன்றிய அரசு நடத்துகின்ற தேர்வுகளுக்காக பெற்றோர்கள் செலவு செய்கின்ற தொகை ஒரு ஆண்டுக்கு 1.3 லட்சம் கோடி ரூபாய். ஒன்றிய அரசினுடைய கல்விக்கான பட்ஜெட்டு 1.4 லட்சம் கோடி ரூபாய். அப்போது 1.3 லட்சம் கோடி ரூபா நீட்டுக்கு தயாராகிறதுக்கு, கோச்சிங் சென்டருக்கு, இதுக்காக செலவு பண்ணுறது. அதுக்கு பிறகு தேர்வான பிறகு 1 கோடி ரூபா, 1.25 கோடி ரூபா எம்பிபிஎஸ்க்கு அங்கே தனியார் கல்லூரிகளுக்கு கட்டுறது தனி கணக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில், மோடி அரசு ஆட்சிக்கு வந்த இந்த காலகட்டத்தில் சோனியா காந்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு 2014 முதல் 2025 இந்த பீரியடில், 2014 பட்ஜெட்டில் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு 4.6 விழுக்காடு பட்ஜெட்டில். இப்போ அது எப்படி குறைஞ்சிருக்குன்னா 2.5, பாதியாக குறைஞ்சிருக்குது. அப்போ கல்விக்கான நிதியை குறைப்பது, தனியார் மயமாக்குவது, தனியார் கொள்ளையை ஊக்குவிப்பது என்ற திட்டத்தின் கீழ் அமல்படுத்தப்படுகின்ற இந்த நீட் என்பது அது தோற்றுவித்திருக்கின்ற விளைவு இளைஞர்களிடம் அந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லை, பல விஷயங்கள் இதில் சேர்ந்துருக்குது. நீங்கள் அதானி அம்பானி அடிக்கிற கொள்ளையை பற்றிய செய்தி இந்த மாணவர்கள் தலையில் இறங்கிட்டு தான் இருக்குது. கோவிடும் போது எப்படி லட்சக்கணக்கான பரம ஏழைகள் நடந்தே 100கணக்கான கிலோமீட்டர்கள் தங்கள் வீடுகளுக்கு போனாங்க, அந்த இமேஜெல்லாம் மக்களுடைய மனதில், இளைஞர்களுடைய மனதில் இருக்குது. டிமானிட்டைசேஷனில் நடந்தது, அது அவங்க மனதில் இருக்குது. அக்னிவீர் என்ற பெயரில் யூபி போன்ற இடங்களில், பீகார் போன்ற இடங்களில் வேலைவாய்ப்பே இல்லாமல் இராணுவத்துக்கு போனாக்க ஒரு 10-15 வருஷம் சர்வ் பண்ணாக்க ஒரு நிரந்தர வேலை என்று கருதி கொண்டிருந்த கிராமப்புறங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பும் இல்லை. நீ ஒரு 3 வருஷம் 5 வருஷத்தோடு நான் வீட்டுக்கு அனுப்பிடுவோம், பென்ஷன்லாம் கிடையாது என்ற அக்னிவீர் திட்டம், இது எல்லாம் சேர்ந்து வேலையின்மை, இது எல்லாம் தோற்றுவித்த கோபம் என்பது இந்த கரப்பாம்பூச்சி என்று சூரியகாந்த் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவர்களை பற்ற வைத்திருக்கிறது. அப்போது அதை எதிர்த்து இந்த சிஸ்டத்துக்கு எதிராக அவர்கள் போராடும் போது இது பற்றி வந்திருக்கக்கூடிய இன்ஸ்டாவில் வந்திருக்கிறதும் சோஷியல் மீடியாவில் வந்திருக்கக்கூடிய பல விஷயங்களை தனியாக தொகுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா, எடுத்து பார்க்கணும். இனிமேல் தான் ஏதோ 1, 2, 3 நாள் தான் நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப அலட்சியமாக பெண்கள் மாணவிகள் நடுவரில் காட்டுறாங்க மோடிக்கு. அது இல்லாமல் என்ன அலட்சியமாக பேசுகிறாங்க, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் எந்த பிரச்சனையை சொன்னாலும் உடனே ஜெய் ஸ்ரீராம்ன்ற, ராமர் கோயில்ன்ற அப்படின்னு சொல்லிட்டு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க பெண்கள் அதற்கு எதிராக. அப்புறம் சீனாவிலேருந்து பணம் வருது அப்படின்னா அதை கிண்டல் பண்ணுறாங்க. ஜி ஜின்பிங்க்கு ஃபோனில் பேசுகிற மாதிரி அதை அனுப்பிவிடுங்க கொஞ்சம் பணத்தை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அதை யார் இந்த தீப்கே என்ன செய்கிறாரு, ஒருவேளை நான் அபிஜித் தீப்கேயாக இல்லாமல் காலிதாக இருந்தால் நான் சிறையில் இருப்பேன்னு சொல்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய மெசேஜ். அது உமர் காலிதாக இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு என்ன நடக்கிறது, காங்கிரஸ் எல்லாம் இஸ்லாமியர்னு கூட சொல்லாது, எந்த கட்சியும் சிறுபான்மை சமூகத்தினர் தான் சொல்லும். முஸ்லீம்னு சொல்கிறதுக்கு கூட பயம் காங்கிரஸுக்கு. அப்படி இருக்கும்போது அவர் அதை நேராக சொல்கிறாரு, நான் காலிதாக இருந்தேன்னாக்க சிறையில் இருந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த பொறி வந்த உடனே அது பற்றி இருக்கிறது. இவ்வளவு பெரிய மக்கள் இயக்கமாக அது மாறி இருக்கிறது. இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருச்சு என்பதற்காக எல்லா கட்சிகளும் கொண்டாடுறாங்க. ஒரு காமன் சென்ஸ் கொஸ்டின் நம்ம ஒரு கேள்வி எழுப்புவோம். கோடிக்கணக்கான வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகள், அந்த கட்சிகளால் இப்படி ஒரு மாணவர் இயக்கத்தை, இளைஞர் இயக்கத்தை, இளைஞர் போராட்டத்தை கட்டி அமைத்திருக்க முடியுமா? முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. யாராலையும் அதை மறுக்க முடியாது. ஆனால் இப்படி தானாக ஒரு கூட்டம் சேருதே, இந்த தானாக சேர்ந்த கூட்டத்தின் பால் அரசியல் கட்சிகள் கையாண்ட அணுகுமுறை என்ன அப்படின்றது அந்த கேள்விக்கு நமக்கு பதில் வேணும். இந்த விஷயம் நடைபெற்றதை கொஞ்சம் இந்த குரோனாலஜியை நினைவுபடுத்துகிறேன். நான் மே 15ஆம் தேதி சூரியகாந்த் இப்படி கமெண்ட் அடிக்கிறார் கோர்ட்டில்.
மே 16ஆம் தேதி அங்கே அபிஜித் தீப்கே வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த மெசேஜை போடுறாரு. ஆன்லைனில் லட்சத்தில் தொடங்கி கோடிக்கணக்கை நோக்கி அதுக்கு ஆதரவு வந்து பெருகிறது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு. ஜூன் 20ஆம் தேதி அன்னைக்கு அவர் அமெரிக்காவிலேருந்து இங்கே வராரு. அமெரிக்காவில் படிக்க போயிருக்கிற மாணவர் அவர். அமெரிக்காவிலேருந்து ஜூன் 20ஆம் தேதி வந்து இறங்கி நேராக ஜந்தர் மந்தருக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து தர்னாவில் உட்கார்றாரு. ஜூன் 28ஆம் தேதி தான் சோனம் வாங்சுக் வந்து இணைந்து கொள்கிறார். இதில் சோனம் வாங்சுக் வந்து உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறார். அவர் உண்ணாவிரதம் தொடங்கும் போது அதே இடத்தில் ஐசா, ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் என்ற சிபிஐஎம்எல் லிபரேஷன் என்ற பொது உடைமை இயக்கம், அவங்களுடைய மாணவர் பிரிவு, அதை சேர்ந்த 3 மாணவர்கள் அவங்களும் கூடவே உண்ணாவிரதத்தில் வந்து உட்கார்றாங்க. ஜூலை, இப்போ இது ஆரம்பிக்கிறது அன்னைக்கு ஜூன் 28, ஜூலை 18 அன்னைக்கு வாங்சுக்கை வந்து கைது பண்ணுறாங்க, கூட்டின்னு போகிறாங்க. அங்கேருந்து இரவோடு இரவாக அப்புறப்படுத்துகிறாங்க அதிகாலையில். எதுக்காக அப்புறப்படுத்துகிறாங்க? இப்படியே உட்கார்ந்துருக்கும்போது யாருமே கண்டுக்கலை. இது ரொம்ப முக்கியமானது. ஜந்தர் மந்தரில் எவ்வளோ நாள் உண்ணாவிரதம் இருக்கலாம் என்று மோடி அரசு அனுமதி கொடுத்த நாட்களை கடந்து இவர்கள் உண்ணாவிரதத்தில் உட்காந்துருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் பர்மிஷன் இல்லை கிளம்புங்கன்னு சொல்லலை. ஏன் மோடி அரசு சொல்லலைன்னா, இது சும்மா கிறுக்கு பயல்கள், லூசு பயல்கள் உட்காந்துருக்கிறானுங்க, இது முடிஞ்சு போயிடும், மீடியா யாரையும் போகாதீங்கன்னு யாரும் போகலை. அப்போ இது ஒரு மேட்ரே இல்லை, கட்சிகளும் கண்டுகொள்ளவில்லை. ரொம்ப லேட்டாக தான் சில பேர்லாம் போய் பார்த்தாங்க. இப்போ ஜூலை 18 இவரை தூக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஜூலை 20ஆம் தேதி அன்னைக்கு நாடாளுமன்றம் கூடும்போது சன்சாத் சலோ, நாடாளுமன்றம் நோக்கி செல்வோம் என்று ஒரு அறைகூவலை விடுக்கிறார்கள். அதுக்காக தான் 18ஆம் தேதி அன்னைக்கு அவங்க வாங்சுக்கை தூக்குறாங்க. அது வந்து கொல்லிக்கட்டையை எடுத்து தலையில் சொரிந்து கொண்டது போல் ஆனது அந்த வேலை. அதன் விளைவு என்ன? இவரை தூக்கிட்டாக்க எல்லாம் கலைஞ்சு போயிடும், ஒன்றும் இருக்காது என்பது இந்த சீப்பை ஒழிச்சு வச்சாக்க கல்யாணம் நின்றோன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கணக்கு போட்டு இந்த முட்டாள்கள் அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்த 2 நாட்களில் இவ்வளவு பெரிய மக்கள் திரள் ஜந்தர் மந்தரை நோக்கி வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர் வாங்சுக்கு தூக்கிட்டு போன பிறகு அவரை கொண்டு போய் அரசு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. அவரை தனியார் மருத்துவமனையில் வைத்து பார்க்கணும். அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, கிரியாட்டினின் லெவல் உயர்ந்து கொண்டே போகிறது, உயிருக்கு ஆபத்து என்று அவர் மனைவி கேட்டும் டெல்லி உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருக்கிற இடத்துல பார்த்துக்குவாங்க அப்படின்றது. அப்புறம் திரும்ப அப்பீல் பண்ணி தான் அவங்க தனியார் மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. இது நீதிமன்றத்தின் அணுகுமுறை. அந்த கட்டத்திலையும் ஐசா மாணவர்கள் உண்ணாவிரதத்தை தொடர்கிறார்கள். ஜூன் 20ஆம் தேதி தான் இந்த சன்சாத் செலவு போராட்டம் தொடங்கும் போது தான் அவங்க உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுகிறார்கள். 20ஆம் தேதி கொடிய அடக்குமுறை ஏவப்படுகிறது. அதை பற்றி நீங்கள் செய்தித்தாள்களில் மற்ற மீடியாவில் வந்து பார்த்துருப்பீங்க. கொடிய அடக்குமுறைன்னா ஒரு பாராமிலிட்ரி ஃபோர்ஸை கொண்டு வந்து இறக்குறாங்க. துணை இராணுவ படையை சொந்த நாட்டினுடைய மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், அவர்களுக்கு எதிராக துணை இராணுவ படையை கொண்டு வந்து இறக்குறாங்க. இன்றைக்கி பேப்பரை நான் எடுத்து பார்க்குறேன், ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் என்பதை இங்கே கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி செய்தி என்ன அப்படின்னாக்கா, ஜம்மு காஷ்மீர்லேருந்து அங்கே கொண்டு வந்து ஜம்மு காஷ்மீரில் பயன்படுத்தப்பட்ட ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸை நம்ம வந்து டெல்லிக்கு கொண்டு வந்துருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து காஷ்மீருக்கும் டெல்லிக்கும் வித்தியாசம் தெரியல, காஷ்மீர் தீவிரவாதிகளை கையாளுவது போலவே மாணவர்களை கையாண்டிருக்கு, காஷ்மீரில் தீவிரவாதி அல்ல, காஷ்மீர் மக்களை கையாள்வது போலவே டெல்லிக்காரங்களையும் கையாண்டு விட்டார்கள் என்று பேப்பரில் பச்சையாக எழுதுகிறாங்க இன்றைக்கி. அப்படி என்ன செஞ்சாங்க அவங்க, என்ன செய்தார்கள் என்றால், நீங்கள் வந்து கல்வான் பள்ளத்தாக்கில் 2020 சீன இராணுவத்துக்கும் இந்திய துருப்புகளுக்கு இடையில் ஒரு மோதல் நடந்தது. அந்த எல்லையில் 2 தரப்பும் துப்பாக்கி வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது, அனாவசியமாக சண்டை வந்துடக்கூடாதுன்னு. இந்திய துருப்புகள் எங்கள் எல்லைக்குள்ளே வந்து விட்டதுன்னு அவனுடைய கருத்து, சீன இராணுவத்துக்கு கருத்து. சீன இராணுவம் நம்ம எல்லையை ஆக்கிரமித்து விட்டது என்பது இந்திய துருப்புகளுடைய கருத்து. இதில் மோதல் வருது. இந்த மோதலில் ஒரு 18 பேரை 20 பேரை அடித்தே கொல்றாங்க இந்திய துருப்புகளை சீன இராணுவம். எப்படிங்க அடித்து கொல்ல முடியும்னாக்கா, அவங்க கையில் வச்சுருந்த தடிக்கம்பு முனையில் ஆணி அடித்து வச்சுருக்கிறாங்க. அதாலேயே இவ்வளவு கொடூரமாக அடித்து கொண்டு இருக்கிறார்கள் அன்றைக்கி செய்தியெல்லாம் வந்துச்சு. இன்றைக்கி மாணவர்களுக்கு எதிராக இந்த துருப்புகள் லத்தி கம்பில் ஆணி அடித்து அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை வந்து ஆல்ட் நியூஸ் ஜுபேர் வந்து அம்பலப்படுத்தியிருக்காரு, வீடியோவோடு இருக்குது. இது இல்லாமல் லத்தி கம்பு, சாதாரண லத்தி கம்பே கொடூரமாக இருக்கும், நீளமாக வச்சுருப்பாங்க.
அது பத்தாதுன்னு அதிலிருந்து மின்சாரம் பாயக்கூடிய லத்தி கம்புகள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கும் மேல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண்களை தவறான இடங்களில் தொடுவது, அவர்களை வன்முறை ரொம்ப கொடூரமாக சும்மா இருக்கிறவங்கள பிடிச்சி வளைத்து கொண்டு அடிப்பது, இது எல்லாம் பதிவாயிருக்குது. இத்தனையும் தாண்டி மாணவர்கள் அந்த போராட்டத்தில் உறுதியாக நின்றிருக்கிறார்கள். இதற்கு கூடவே வேற ஒரு காரியமும் நடந்திருக்கு. அது என்னன்னாக்கா, எல்லா இடத்துலையும் வேனை போட்டு அந்த வேனில் இக்ஷானா அப்படின்னு ஒரு வேன், அந்த வேனில் 360 டிகிரி கேமரா, 8 கேமரா. அது என்னென்னா இருக்கிறவங்க எல்லாரையும் படம் பிடிப்பது. நேற்று இந்தியா டுடே டிபேட்டில் பார்க்குறேன், ஒரு இந்தியா டுடே பத்திரிகையாளர் சொல்கிறாரு, போலீஸ் ரிப்போர்ட் என்னவா 2500 பேரை லிஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் இதில். இது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ எல்லாரையும் படம் பிடித்து அவங்க யார் என்னன்னு அவங்க ஜாதகத்தை எடுப்பது, எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, எந்த ஏரியா, என்ன யூனிவர்சிட்டி அல்லது என்ன தொழில் நிறுவனம், எந்த ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இந்த டேட்டாவை எடுத்துக்கொண்டு இந்த போராட்டத்தின் முக்கியமாக இருந்த நபர்களை எல்லாம் பழிவாங்குவதற்கான ஆவணத்தை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். இது எல்லாமே எங்கேருந்து வந்தது அப்படின்னா இஸ்ரேலிருந்து வந்தது. இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை ஒடுக்குவதற்கு என்ன வழிமுறைகளை எல்லாம் கையாண்டு வருகிறதோ அந்த வழிமுறையெல்லாம் காஷ்மீரில் கையாளப்பட்டது. காஷ்மீரில் கையாளப்பட்ட அத்தனை வழிமுறையும் இங்கே டெல்லியில் போராடுகின்ற மாணவர்களுக்கு எதிராக கையாளப்பட்டிருக்கிறது. அப்போது இவங்களையெல்லாம் லிஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வேட்டையாடுவது என்பதற்கான ஏற்பாட்டில் இவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் அங்கே நடந்திருக்குது. அந்த போராட்டத்தில் நாள் கணக்கில் இருந்திருக்கிறாங்களே, ஜந்தர் மந்தர்ன்ற இடம், அதை பற்றி நேற்று அவங்க சொல்கிறாங்க. இன்னுமே தான் அதை விவரமாக நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கொடூரமான வெயில், டெல்லி வெயில் 40+ தான் அங்கே. அந்த மாதிரி வெயிலில் அங்கே இருக்கிறாங்க அவங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த மொத்தத்திலே 2 டாய்லெட்டு தானே அங்கே. என்ன செய்திருப்பார்கள் என்று கற்பனை கூட நமக்கு எட்டலை. அந்த ஜந்தர் மந்தரை சுற்றி இருக்கக்கூடிய 17 மெட்ரோ 3-4 நாளைக்கு மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டு விட்டன. அதனால் மக்களே அவதிக்குள்ளாக இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான அரசு அலுவலகங்கள் இருக்கிற இடம். போகிறவங்க வர முடியாமல் தவிக்கிறது, இது எல்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் செய்வது எதுக்காக அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால், எப்படி சிஏஏ என்ஆர்சி ப்ரொட்டஸ்டின் போது இவர்கள் இந்த முஸ்லீம்கள் போராடுவதனால பெரும்பான்மை மக்களுக்கு போக்குவரத்து பாதிக்குது என்று சொல்லி அவர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலை நியாயப்படுத்தின மாதிரி, இப்படி செஞ்சாக்க மக்கள் இவர்களுக்கு எதிராக திரும்புவாங்க என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். மாறாக மக்கள் மோடி அரசுக்கு எதிராக திரும்பியிருக்கிறாங்க. இது ஒன்று. இது இல்லாமல் உணவு, அங்கே போராடும் மக்களுக்கு போதுன்ற அளவுக்கு உணவு வந்திருக்குது. யாராக கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் பல பேர் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி இங்கே அனுப்பி விடுறாங்க ஜந்தர் மந்தருக்குன்னு சொல்லி. இதை பார்த்துட்டு ஜந்தர் மந்தருக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ சப்ளை பண்ணக்கூடாதுன்னு நிறுத்தியிருக்கிறாங்க. உணவு சப்ளையை நிறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஏரியாவில் இன்டர்நெட் ஷட் டவுன். 3-4 நாளைக்கு 5 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு இன்டர்நெட் வேலை செய்யாது. இத்தனையும் தாண்டி அந்த போராட்டம் நடந்திருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். இத்தனையும் மோடி அரசு செய்தத காரணத்தினால தான் இந்த போராட்டம் நாடு முழுதும் பரவ தொடங்கியது. இப்போ ஏன் இவங்க திடீர்னு சரண்டர் ஆனாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது பிரச்சனை என்னன்னு கேட்டால், 20ஆம் தேதி 50,000 பேர் கூடுறாங்க. அப்புறம் தான் 21ஆம் தேதி 22ஆம் தேதி தான் இந்த எதிர்க்கட்சிகள் அப்படின்றவங்க சீனுக்குள்ளே வராங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். 2 நாளைக்கு அப்புறம் மோடி அரசு இது பண்ணுறாரு. கடைசியாக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா சாயங்காலம் பண்ணுறாரு. காலையில் வரைக்கும் லத்தி சார்ஜ் நடக்குது. ஏன் இவர்கள் பின்வாங்குகிறார்கள் என்றால், இந்த போராட்டம் நாடு முழுதும் பரவ தொடங்கிவிட்டது என்ற அச்சம் இவர்களுக்கு வந்து விட்டது. இன்னைக்கு இந்து பேப்பர் எடுத்து பாருங்கள், ஒரு ஜோக் இருக்குது ஆங்கில இந்துவில். ஜந்தர் மந்தர்லேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அது தாய்மார்களுக்கான கூட்டம். பாரத தாய்மார்கள் எப்படி இருக்கணும்னு இது ஒரு கூட்டம்னு வச்சுங்க. அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிற ஒரு வரியை உங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன். ஆர்எஸ்எஸ் சீஃப் மோகன் பகவத் ரிஃப்ளெக்டட் ஆன் த generational shift and said, India had moved on from an era of obedience to youth demanding answers based on logic and reasoning. அந்த காலத்துலலாம் அப்பா அம்மா சொன்னாக்க அப்படியே கேட்டுக்குவாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்க, எதாக இருந்தாலும் கேள்வி கேட்குறாங்க. இப்படி நிலைமை மாறிப்போச்சு. அதனால் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இளைஞர்களை கவர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும் என்று மோகன் பகவத் பேசியிருக்கிறார். இப்படி பேசுவதற்கு என்ன காரணம் என்றால், போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களில் ஆக பெரும்பான்மையினர்
அவங்க பிஜேபி செல்வாக்குள்ள கவ் பெல்ட் என்பதை சேர்ந்தவர்கள், இந்தி பேசும் மாநிலங்களை சேர்ந்தவர்கள், அதிலும் முக்கியமாக பெரும்பகுதி ஆதிக்க சாதியை சேர்ந்த அந்த பிரிவிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள். அதனால் நம்முடைய அடித்தளமே ஆட்டங்கண்டு போகிறது என்ற அச்சம் வந்ததுனால தான் உடனே உஷாராகி மோகன் பகவத் அதை பேசியிருக்கிறார். இதெல்லாம் இந்த சரணடைவுக்கு மோடி அரசு இப்படி இறங்கி வந்ததற்கான காரணம். இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை மோடி அரசை வீழ்த்த வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பதாக சொல்லிக்கொள்ளும் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எப்படி கையாண்டார்கள்? இது ஒரு தனி கதை. இப்போ ராகுல் காந்தி மாபெரும் வெற்றின்னு சொல்கிறாரு, மகிழ்ச்சி. ஆனால் சில கசப்பான உண்மைகளை நம்ம பேசி தான் தீரணும். அதாவது போராடுகின்ற சோனம் வாங்சுக்கை போய் ஆராசா பார்த்தாரு, கனிமொழி போய் பார்த்தாங்க, சரத்பவார் கட்சியில் போய் பார்த்தாங்க, சிபிஎம்லேருந்து ஜான் பிரிட்டாஸ் போய் பார்த்தாரு, ஆம் ஆத்மி கட்சி போய் பார்த்தாங்க, அகிலேஷ் யாதவ் அவர் மனைவி டிம்பிள் யாதவ் இவங்க போய் பார்த்தாங்க. டிம்பிள் யாதவ் அங்கேயே இருந்திருக்கிறாங்க 2-3 நாளைக்கு போராட்ட களத்திலேயே. இதெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் ராகுல் காந்தி போகலை. ஏன் போகலை அப்படின்னு கேட்டால், அது மீடியாவில் என்ன எழுதுகிறாங்கன்னா, இந்த போராட்டத்துக்கு முன்னணி வகிக்கின்ற நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆம் ஆத்மி குரூப்பு, அதனால் நம்ம போய் அவங்கள பெரிய ஆளாக்கி விடக்கூடாது அப்படின்ற கணக்கில் ராகுல் காந்தி போகவில்லை என்று எழுதுகிறார்கள். அப்போ அதுக்கு பிறகு எப்போ அவர் சீனுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னால், இந்த சன்சாத் சலோன்னு அறிவிக்கிறாங்க. சன்சாத் சலோன்னு அறிவித்த பிறகு தான் இவர் அதுக்குள்ளே வர்றாரு. இந்த லத்தி சார்ஜ் நடந்த பிறகு தான் இதுக்குள்ளே வர்றாரு. இந்த போராட்டம் லத்தி சார்ஜ் நடந்த பிறகு இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டணி கூட்டத்தில் இடதுசாரிகள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நம்ம மோடி வீட்டை போய் முற்றுகையிடுவோம் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் தரப்பிலிருந்து அதெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஹிந்து பேப்பரில், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில், ட்ரிபியூனில் ரிப்போர்ட் ஆகிருக்கிற செய்தி. இதெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிவிட்டு மக்கா நாள் காலையில் யாருக்கும் சொல்லாமல் ராகுல் காந்தி காங்கிரஸ்காரங்களை கூப்பிட்டு நேராக போய் அங்கே பிரதம மந்திரி வீட்டு முன்னால் போய் மறியல் போராட்டம் நடத்தி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு, நாங்கள் மறியல் பண்ணிகிட்ருக்கிறோம், எல்லாம் வாங்க அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எரிச்சல் அடைந்த இடதுசாரி கட்சிகள் வரவில்லை. அகிலேஷ் யாதவ் பக்கத்தில் இருந்தவர், அதனால் அவர் வந்துட்டார். மற்ற கட்சிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ சிபிஎம்ஐ சேர்ந்த ஜான் பிரிட்டாஸ் அல்லது சரத்பவார் கட்சி மற்றவங்கள்லாம் நேராக ஃபீல்டுக்கு போய் அங்கே இருந்திருக்கிறாங்க, ஜந்தர் மந்தரில் இருந்திருக்கிறாங்க. இப்போ இதை பற்றி சிபிஐ சேர்ந்த எம்பி, ராஜ்யசபா எம்பி நேரடியாக விமர்சனம் சொல்லியிருக்காரு. இது எல்லாம் நடந்த பிறகு 22ஆம் தேதி காலையில் ராகுல் காந்தி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்றது இல்லை, நாங்கள் திடீர்னு முடிவு பண்ணி போயிட்டதுனால அப்படி நடந்தது, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு அப்படி வேறு உள்நோக்கம்லாம் இல்லை, எங்கள் அப்பா குதிர்குள்ளே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். இப்போ இதிலேருந்து என்ன பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்? இது ஒரு விஷயங்க. இந்த ராகுல் காந்தி இந்த போராட்டத்தை ஒட்டி ஆம் ஆத்மி கட்சி ஒரு அறிக்கை விடுறாங்க. அது இதுக்கு மேலே ராகுல் காந்திக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எங்களையெல்லாம் பிரதமர் வீட்டு பக்கமே விட மாட்டாங்க, ராகுல் காந்தியை விட்டுருக்காங்கன்னா அதுலேருந்து என்ன தெரியுது, 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு தெரியுது. இது ஆம் ஆத்மி கட்சியினுடைய கருத்து. இந்த பக்கம் சிபிஎம்னுடைய விமர்சனம். அப்புறம் திமுக அங்கே தனியாக பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக அட்டையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முழக்கத்தை எழுப்புவது, அதில் அவங்க சேர்ந்துக்கல, பேன் நீட்டுன்றதோடு அங்கே தனியாக நிற்கிறாங்க. இதுதான் எதிர்கட்சிகளுடைய நிலைமை. இப்போ ராகுல் காந்தி செஞ்ச வேலை என்பது என்ன? தமிழ்நாடு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பிரேக் பண்ணிக்கிட்டு, அதுவும் அநாகரிகமான முறையில் பிரேக் பண்ணிக்கிட்டு தாவேக்காவோட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க அது பதவிக்காக, அது பச்சையாக தெரிகிற ஒரு விஷயம். அதுக்கு பிறகு அதை ஒட்டி இந்தியா கூட்டணி கட்சி கூட்டத்தில் விமர்சனங்கள் வந்தபோது அதை சமாளித்து, இல்லை ஒற்றுமை தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சமாளித்து ஒரு பதில் சொன்னார். அடுத்து இப்போ என்ன வேலை பண்ணியிருக்கிறாரு? இப்போ இதுக்குள்ளே நான் தான் ஆள் அப்படின்னு காட்டுவதற்கான வேலையை செய்திருக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பாசிச எதிர்ப்பு போராட்டத்தில் நாம் இருக்கிறோம், நம்மால் முடியாத ஒரு காரியத்தை, நம்ம கனவுலையும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை இந்த மாணவர்கள் சாதித்திருக்கிறார்கள். மோடி அரசு அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த மாணவர்கள் அவர்களுக்கு பணிந்து அவர்களுக்கு உதவியாக
எல்லாரையும் கூட்டுவோம், இந்தியா கூட்டணியை, அல்லது கூட்டணிக்கு வெளியே இருக்கிற திமுக கிட்டையும் போய் பேசுவோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணாங்க இதுக்கு ஆதரவா என்று அப்படி போவதற்கு பதிலாக தன்னை முன்னால் காட்டிக்கிற வேலைக்கு இதை யூஸ் பண்ணுறாரு. எப்படி தமிழ்நாட்டில் பாசிச எதிர்ப்பு என்பதில் அல்லது பாஜக எதிர்ப்பு அரசியல் என்பதில் இந்தியாவிலேயே முன்னணியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் முன்னணியாக இருக்கிற ஒரு கட்சி அப்படி ஒரு கூட்டணியை அமைத்து நடத்திட்டு இருக்கும்போது அதை சீர்குலைத்து மோடி பிஜேபி என்று சொல்வதற்கே அஞ்சுகின்ற ஒரு கோழைகளின் கட்சியை போய் பதவி சீட்டு கிடைக்குது, மந்திரி பதவி கிடைக்குது என்பதற்காக ஆதரித்து பாசிச எதிர்ப்பை எப்படி ராகுல் காந்தி பலவீனப்படுத்தி இருக்கிறாரோ அதே வேலையினுடைய இன்னொரு பதிப்பாக இந்த போராட்டத்தின் போது அவர் பண்ணியிருக்கிறார். இது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம். இது அப்போ இதுதான் இந்த கட்சிகளுடைய நடத்தை. இப்போது மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நடைபெற்றிருக்கிற போராட்டங்கள், முக்கியமான போராட்டங்களை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள். ஒன்று லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், அதற்கு எதிரான போராட்டம், மக்கள் போராட்டம், அதில் மோடி பின்வாங்க இருந்தது, அது ஒன்று. ரெண்டாவது எஸ்சி எஸ்டி ஆக்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கலாம் என்று சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்ததை ஒட்டி தலித் மக்களுடைய போராட்டம் நாடெங்கும் நடந்தது, துப்பாக்கி சூழல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு அந்த தீர்ப்பை ரத்து செய்யும் விதத்தில் ஒரு சட்டம் இயற்ற வேண்டிய நிலைக்கு மோடி அரசு தள்ளப்பட்டது. இது ரெண்டாவது ஐட்டம். அதுக்கு அடுத்தது சிஏஏ என்ஆர்சி போராட்டம், அது ஒரு நாடு முழுவதும் நடைபெற்ற போராட்டம். அதை முஸ்லீம்களின் போராட்டம் என்று அதை தனிமைப்படுத்த முடிந்தது. அதை ஒட்டி அவர்களை எல்லாம் கைது செய்து இன்னைக்கு வரைக்கும் அவர்களை சிறையில் வைக்கவும் முடிந்தது. அடுத்தது ஃபார்ம் பில்லுக்கு எதிரான 3 வேளாண் மசோதாக்களுக்கு எதிரான விவசாயிகளுடைய போராட்டம் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு நடந்துச்சு. அதில் 500-600 பேர் இறந்து போனார்கள். அதை 1 ஆண்டு வரைக்கும் தாக்குப்பிடித்து வேறு வழியில் தேர்தல் வரப்போகுது என்பதற்காக மோடி அரசு பின்வாங்கியதை பார்க்குறோம். அதுக்கு பிறகு இந்த போராட்டம் நடந்திருக்குது. அப்போது இந்த போராட்டங்கள் எல்லாம் எதை காட்டுது? இந்த போராட்டங்கள் எதையுமே கட்சிகளால் ஆர்கனைஸ் பண்ணது கிடையாது. கட்சிகளுக்கெல்லாம் அப்படி ஒரு எந்த கட்சிக்கும் அப்படி ஒரு கேடர் பேஸ் அப்படின்றது இல்லை. மக்களோடு அப்படி ஒரு இணைப்பு இல்லை. மக்களை திரட்டுவதற்கு மக்கள் இவர்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும், அந்த மாதிரி இல்லை. எல்லாம் நிறுவனமயமாக்கி ஊழல் மயமாக்கி பதவிக்காக என்ற நிலைக்கு வந்துருச்சு. அப்போது அதனால் அந்த கெப்பாசிட்டியை இழந்துட்டாங்க. ஆனாலும் வேற இந்த கட்சியெல்லாம் வேணாம்ப்பா, இதை தாண்டி நம்ம போவோம் என்று சொல்லக்கூடிய வேற மக்கள் இயக்கங்களும் உருவாகாத, அப்படி உருவாகிற இயக்கங்களும் மோடி அரசால் ருத்லெஸ்ஸாக நசுக்கப்படுகின்ற நிலை என்பதை நம்ம பார்க்குறோம். இதுதான் கண்டிஷன். இந்த மாதிரி கண்டிஷனில் இப்படி ஒரு மக்கள் இயக்கம் வருது அப்படின்னாக்க கட்சிகள் என்ன செய்யணும்? நம்ம காங்கிரஸை பற்றி மட்டும் பேசலை. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்குவோம், அல்லது டெல்லியிலேயே ஒரு உதாரணம் பாருங்கள். இந்த ஐசான்ற அமைப்பு, அது யாருடைய மாணவர் அமைப்பு? நான் சொன்ன சிபிஎம்எல் லிபரேஷன் என்ற அமைப்பு. அவங்க தங்களை எங்கேயுமே வெளிசாலாம் காட்டிக்கல. அவங்க இந்த சிஜேபி, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு மேடை போட்டிருக்காங்க. இவங்க 3 பேர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அவங்களும் இதற்கு இணையாக, சோனம் வாங்சுக்கு இணையாக அந்த 3 மாணவர்கள் கடைசி வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. நேகா போரான அந்த பெண் இப்போது கபில் சிபலுக்கெல்லாம் ஒரு பேட்டி கொடுத்து அதெல்லாம் வந்திருக்குது. அவங்க அனிதா மரணத்தில் தொடங்குது இது என்று அவங்க தெளிவாக பேசுகிறாங்க. அது தமிழ்நாட்டினுடைய நீட்டு பிரச்சனை, அது எப்படி மாநில உரிமை, இதெல்லாம் அவங்க விளக்கி பேசுகிறாங்க. அப்போது தன்னை முன்னிறுத்தி கொள்வது, நாங்கள் தான் செஞ்சோம் என்றெல்லாம் காட்டிக்கொள்ளும் எந்த நோக்கமும் இல்லாமல் இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக இணக்கமாக எல்லோருடனும் இருந்து ஒரு போராட்டத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு ஒரு மாணவர் அமைப்பு இருக்குது, என்எஸ்யூஐன்னு பேர். அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? ஏன் அவங்க வேலை செய்ய வேண்டியதானே? இதே மாதிரி ஏன் பண்ணியிருக்க முடியாது? அப்போ மற்ற கட்சிகள், சாத்தியமான கட்சிகள், எஸ்எஃப்ஐயும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவர்களெல்லாம் ஏன் செய்திருக்க முடியாது என்ற கேள்வி எழுகிறது. இப்போ தமிழ்நாட்டில் எஸ்எஃப்ஐ முன்முயற்சி எடுத்து சிபிஐ ஆஃபீஸில் பாலன் இல்லத்தில் போராட்டம் நடத்துகிறாங்க. ஏன்னா மெரினாவில் பூட்டு போட்டாங்கல்ல தாவேக்கா, மெரினாவை விடக்கூடாது, மெரினா விட்டால் என்னாகும்? ஜல்லிக்கட்டு மாதிரி ஆகிடும். ஜல்லிக்கட்டு மாதிரி ஆகிறதுனால யாருக்கு நஷ்டம்? மோடியின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அதனால் அந்த இடத்துக்கு பூட்டு போட்டாங்க. கேட்டாக்க திமுக ஆட்சியிலையும் அனுமதிக்கலைம்பாங்க. உண்மைதான், திமுக ஆட்சியிலையும் அனுமதிக்கலை. அதுக்காக இதை தடுக்கணுன்றது என்ன இருக்குது? அப்போ பாலன் இல்லத்தில் போராட்டம் நடத்துகிறாங்க. அதுவும் நடக்கக்கூடாதுன்னு கல்லூரிக்குள்ளே பூந்து மாணவர்களை தடுப்பு காவலில் கைது செய்வது, இந்த வேலையெல்லாம் இதுவரை யாரும் செய்யாத வேலை. அந்த வேலையெல்லாம் இந்த தாவேக்கா அரசு, அதாவது ஜென்சிக்களால் ஓட்டு போட்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு, நண்பா நண்பிகளின் அரசு, அது இந்த வேலையை பார்த்துருக்குது.
அதை தாண்டி அங்கே வந்து போராட்டம் நடக்கிறத பார்க்குறோம். அந்த போராட்டம் அதுக்கப்புறமா இப்போ காங்கிரஸ்காரங்க நேற்று ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து ராஜ்மோகன் பேசியிருக்கார். அதாவது நான் சொத்து திருடுறதை பார்த்துருக்கிறேன், பணம் திருடுறதை பார்த்துருக்கிறேன், ஆனால் புகழ் திருடுவதை நான் பார்த்ததில்லை. அது திமுக இந்த போராட்டத்தின் புகழை திருடுது அப்படின்னு இவர் பேசியிருக்கார். அது இல்லாமல் அந்த நிர்மல்குமார்னு ஒரு அறிவாளி இருக்கார், அமைச்சர். அவர் திமுகவுக்கு நீட்டு பற்றி பேச அருகதை இல்லை. இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரில. இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க, என்ன விதத்தில், என்ன ஜன்மான்னு தெரில. இன்றைக்கு முரசொலியில் தோழர் நீரை மகேந்திரன் ரொம்ப கொதித்து போய் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். எப்படி 2006 இந்த மாதிரி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்பதையே கலைஞர் வந்து ஒழிக்கின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தார். அதன் காரணமாகத்தான் ஓபிசி எஸ்சி சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பலர் உயர்கல்விக்கு போக முடிந்தது. அதுக்கு பிறகு இந்த மருத்துவ உயர்கல்வியில் இடஒதுக்கீடு, அதை எப்படி திமுக போராடி பெற்றது, நீட்டுக்கான மசோதாவை அனுப்பி இன்னைய வரைக்கும் மோடி அரசால் எப்படி அது சட்டமாக்கப்பட்டு அது முடக்கப்பட்டு நிற்குது, இது எல்லாத்தையும் விளக்கி எழுதிட்டு இதெல்லாம் திமுக செஞ்சுருக்கிறது, இதை இருட்டடிப்பு பண்ணுறாங்க என்று நியாயமாக கோவப்பட்டிருக்கிறார், உண்மை. ஆனால் திமுக என்ன செய்திருக்க வேண்டும்? இவ்வளவெல்லாம் பண்ணியிருக்கிறோம்ல. இது மட்டும் இல்லை, திமுக அமைத்த ஒன்றிய மாநில உறவுகளுக்கான குரியன் ஜோசப் கமிட்டி, அதில் ஒரு சாப்டரே இருக்குது இதை பற்றி. கல்வியில் மாநில உரிமை, இந்த போட்டித் தேர்வு பற்றி இருக்குது. அந்த குழுவின் உறுப்பினரான ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அசோக்வர்தன் ஷெட்டி, அவர் டிடி நெக்ஸ்டில் ஒரு தொடர்கட்டுரையை எழுதியிருக்கிறார் இதெல்லாம் பற்றி. நீட் எப்படி தோல்வி என்று. இப்போது முதல்வர் ஸ்டாலினுடைய கட்டுரை 2-3 நாள் ஹிந்துவில் வந்திருக்குது. எப்படி இது தோற்றுவிட்டது, மாநிலங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நாங்கள் செய்கிறோம், ஒன்றியம் தோற்றுவிட்டது என்பதை அதில் வந்து விளக்கி எழுதியிருக்கிறார். இவ்வளவு இருக்குது. 2006 போட்டித் தேர்வை ஒழிச்சிருக்கிறோம். இந்த போட்டித் தேர்வை ஒழிப்பது என்பது ஒரு சமூக நீதிக்கான நடவடிக்கை. மாநில உரிமையாக கல்வி மாநில பட்டியலில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த கொள்கையை அமல்படுத்த முடியும். அப்போ சமூக நீதி, மாநில உரிமை என்ற ரெண்டும் பிரிக்க முடியாதவை. ஒன்றிய பட்டியலுக்கு இது போனாலே அது ஆட்டோமேட்டிக்காக சமூக நீதிக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். இன்றைக்கு மோடி அரசு அந்த வேலையை தான் செய்யுது. போட்டித் தேர்வு நீட்டுக்குன்றதுலேருந்து தொடங்கி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுக்கே போட்டித் தேர்வு என்பதை நோக்கி தள்ளுவதற்கு அது போய்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம், இந்த ஆவணங்களை எல்லாம் தொகுத்து ஆங்கிலத்தில் இந்தியில் போட்டு ஒரு 50 பேர் 100 பேர் திமுக இளைஞர்களை டெல்லிக்கு அனுப்பி வைத்து அந்த மாணவர்களிடம் விநியோகித்திருந்தால் என்ன? ஒரு இஷ்யூவை பற்றி ஒரு போராட்டம் நடக்கும்போது தான், மற்ற நாளில் சொல்கிறதெல்லாம் மக்கள் காதில் வாங்க மாட்டாங்க. ஒரு போராட்ட களத்தில் தான் அதுவரையில் அரசியல் ஈடுபாடு இல்லாமல் இருந்தவர்கள் அப்போ தான் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தையே எடுத்துங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒரு மாடு பிடிக்கிற உரிமை வேணுன்றதுக்காக தான் அது போராட்டது, நம்ம பண்பாட்டு உரிமை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. ஆனால் அங்கே வந்திருந்தவங்கெல்லாம் மாடுபிடியை கண்ணால் பார்த்தவங்க கூட கிடையாது, மெஜாரிட்டி. அந்த கோரிக்கைக்காக இல்லை. அந்த கோரிக்கை எப்படி அது மாறியது? அன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்த பல போராட்டங்கள், ஸ்டெர்லைட்டு, 8 வழிச்சாலை, நெடுவாசல் போராட்டம், இப்படி பல போராட்டங்கள் எல்லாமே ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டங்கள். அப்போது மோடி அரசுக்கு எதிரான ஒரு போராட்ட களமாக ஜல்லிக்கட்டு போராட்ட களம் வந்து மாறியது. அப்போ இந்த ஜந்தர் மந்தரில் இது நடக்குது, நாடு முழுதும் இது பரவுது என்று சொன்னால், இந்த பிரச்சனையை மிக சரியாக கையாண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சின்ற முறையில் என்ன செஞ்சுருக்கணும்? இதெல்லாம் அங்கே கொண்டு போய் கொடுத்துருக்கணும். வந்திருக்கிற கூட்டத்தில் ஒரு 100க்கு 10% இல்லை 5% அதை வாங்கி படித்து பார்த்துருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த நியாயம் புரியும். இது வெறும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரச்சனை மட்டுமல்ல. போட்டித் தேர்வு என்பது உயர் சாதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அதில் வந்து திறமையானவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது, பணம் இருக்கிறவனுக்கு தான் இந்த வாய்ப்பு. அப்போ நீட் என்பதே பணக்காரர்கள் மட்டும்தான், தகுதியே இல்லைன்னாலும், சைபர் மார்க் வாங்கியிருந்தாலும், நெகட்டிவ் மார்க் வாங்கியிருந்தாலும் அவர்கள் தான் டாக்டர் பட்டம் பெற்று மேலே போக முடியும், படித்தவன் வந்து ரீநீட் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான் என்ற கொடூரமான நிலையை ஆதிக்க சாதிகளை சேர்ந்த மாணவர்களுக்கும் புரிய வைத்திருக்க முடியும். இது ஏன் செய்யலை? இது அங்கேயும் செய்யலை. இங்கே வந்து இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒரு கூட்டங்கள் அங்கங்கே நடந்தது. அந்த ஜென்சி டிஎம்கேலாம் எங்கே இருக்கிறாங்க? அவங்க இப்போ தானே இருக்கணும். இப்போ அந்த இளைஞர்கள் பல ஊர்களில் இப்படிப்பட்ட போராட்டத்தில் முன்னணி பாத்திரம் மாற்றினால் என்ன? அதில் திமுகவிலே சிலர் கருதுகிறாங்க,
இப்போ நம்ம ஒன்றும் செய்யாமல் இருக்கும்போதே ராஜ்மோகன் போன்றவர்கள் நம்ம மேலே புழுதி வாரி தூற்றுகிறார்கள். நம்ம இப்படி இறங்கிட்டோம்னா இன்னும் பிராண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு கவலைப்படுறீங்க? பிராண்ட் பண்ணட்டும், பிராண்ட் பண்ணணும். போராட்ட களத்தில் தான் மாணவர்கள் தெளிவு பெறுகிறார்கள். இப்போ 2ஆம் நாளாக பாலன் இல்லத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் அதற்கு சான்று. அந்த சனம் ஷெட்டின்ற நடிகை அவங்க வந்து பேசுகிறாங்க, பயங்கர தெனாவட்டா திமிராக வந்து இங்கே எத்தனை பேர் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, எத்தனை பேர் மாணவர்கள் அப்படின்னு அதிகாரமாக கேட்குறாங்க. பரிதாபமாக கூடியிருந்தவங்க ஏதோ கை தூக்கி பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நான் வந்து தளபதி ஃபேனு, FDFS போயிட்டு தான் வரேன் என்ற உடனே கடுமையான எதிர்ப்பு அங்கே வருது. ஏன் அந்த எதிர்ப்பு வருது? ஏனென்றால் அந்த மாணவர்கள் சில ஆயிரம் பேர் அங்கே கூடியிருக்கலாம். அந்த மாணவர்கள் ஒரு போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். அந்த அங்கே அதில் யாருமே விஜய் ரசிகர் இல்லை, விஜய் படம் பார்த்தவனே கிடையாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க வேறொரு உணர்வு நிலைக்கு, வேறொரு புரிதல் நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் அந்த ஜோம்பி நிலை அவங்களுக்கு அருவருப்பாக தெரியுது, கேவலமாக தெரியுது. அதை எதிர்த்து முழக்கம் எடுக்கிறார்கள். அந்த அம்மா என்ன சொல்லுது? இது வந்து அரசியல் பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாம் மாணவர்கள் நலன் பற்றி அக்கறை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ கூட இந்த பெங்களூரில் ஒரு போராட்டம் நடந்திருக்குது. அந்த பெங்களூர் போராட்டத்தில் வயரில் வந்திருக்கிற கட்டுரை இப்போ நான் சொல்கிறது, அதில் ஒரு அம்மா போயிட்டு வந்து உமர் காலிதை விடுதலை செய் அப்படின்னு ஒரு அட்டையை பிடிச்சிட்டு வந்து நின்றுருக்கிறாங்க. அப்போ அந்த போராட்டத்தில் இருந்த ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஒரு கருத்து நான் சொல்லலாமான்னு கேட்டாராம். என்ன, இந்த அட்டையை பிடிச்சிருக்கீங்களே, இது போராட்டத்தை திசை திருப்புவதாக அமையும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து பொலிட்டிக்கலாக அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு இருக்கிறார். நீட்டை விட அரசியல் ஆக்க வேண்டிய பிரச்சனை வேறு ஏதாவது இருக்குதா? இப்போ டெல்லியில் கூடியவர்கள் கூட என்ன நினச்சி அந்த மாணவர்கள் கூடியிருக்காங்க? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல்லாம் பேசியிருக்கு, தமிழ்நாட்டில் நம்ம பேசியிருக்கிறோம். அதனால தான் பேன் நீட்டுன்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் வந்து ஒரு சமூக நீதி அரசியல், இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்பது மாநில உரிமை அரசியல், இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்பது கிளாஸ் பாலிட்டிக்ஸ், ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் உயர்கல்வி கற்க முடியாது என்பதற்கான பாலிட்டிக்ஸ். இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்பது கல்வியை மட்டும் கிடையாது, மருத்துவத்தையும் தனியார் மயமாக்குகின்ற, கார்ப்பரேட் மயமாக்குகின்ற ஒரு சதியின் அங்கம்தான் நீட்டு. இது எல்லாம் இதுக்கு பின்னால் இருக்குது. இதெல்லாம் தான் பாலிட்டிக்ஸு. ஆனால் அவர் பாலிட்டிக்ஸ் ஆக்காத அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை அவங்க மறுத்து விலக்கி பேசினதை சொல்லியிருக்கிறாங்க. இங்கே சனம் ஷெட்டியாக தான் சொல்கிறாங்க, இது அரசியல் ஆக்காதீங்க. அங்கே ராஜ்மோகனை தான் பேசுகிறாரு, அரசியல் ஆக்காதீங்க. என்ன வெங்காயம் ஆக்காதீங்க? காங்கிரஸ் கூட்டத்தில் ராஜ்மோகன் பேசுகிறாரு. காங்கிரஸுக்கும் நீட் ஒழிப்புக்கும் என்ன சம்பந்தம்? நீட் ஒழிப்புன்னு இங்கே பேசுகிறீங்க. உங்கள் கொள்கை நீட் ஒழிப்பா? எந்த ஊரில் இருக்குது? அந்த மேடையில் இருந்த யாருக்காவது, சிபிஎம் உள்ளிட்டு தான் நான் சொல்கிறேன், கேரளாவிலேயோ பெங்கால்லையோ நீங்கள் நீட் ஒழிப்பா நீங்கள் முன் வைக்கிறது? காங்கிரஸ் 2024 தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்குது? இந்த மாதிரி நீட்டு கியூட்டு இதெல்லாம் ரீவிசிட் பண்ணுவோம் அப்படின்னு மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கு. அது இல்லாமல் விருப்பமில்லாத மாநிலங்களுக்கு நாங்கள் நீட்டை திணிக்க மாட்டோம் அப்படின்னு மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கு. இப்போது இந்த போராட்டம் நடக்கின்ற இந்த தருணத்தில் காங்கிரஸ்காரர் ராகுல் காந்தி இதை பேசியிருக்காரா? ஏன் பேசலை? இஷ்யூ அதானே. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணுன்றது ஒன்று. நீட் இஷ்யூவில் உங்கள் ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன? அதை ஏன் நீங்கள் பேச மறுக்கிறீங்க? தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு தான் முன்மாதிரி அப்படின்னு இங்கே பேசுகிறீங்களே. நேற்று அவர் அந்த என்ன தாக்கூர், அவர் மாணிக்கம் தாக்கூர், அவர் பேசுகிறாரு, நீட்டில் இறந்து போன குழந்தைகளை பார்த்துட்டு வந்துட்டாராம், திமுக போய் பார்க்கலையாம், அதனால இவங்க பெரிய அப்பாட்டாக்குறான். உங்களுக்கும் நீட் எதிர்ப்புக்கும் என்ன சம்மந்தம்? தமிழ்நாட்டில் தான் இந்திய எதிர்ப்பு பேசுவேன், தமிழ்நாட்டில் தான் நீட் எதிர்ப்பு பேசுவேன், மற்ற ஊரில் நீ என்ன பேசுவ? உன் கொள்கை என்ன? நீட் எதிர்ப்பு என்பதை அனைத்து இந்திய கட்சி பேசியிருக்குதா? இது சரின்னு சொன்னால் உங்கள் தலைமையை நீ கன்வின்ஸ் பண்ணிருக்கியா? அதுக்கு இது மாநில உரிமைன்னு சொன்னால் அங்கே பேசியிருக்கிறியா? இப்படி எதுவும் பேசாதவர்கள் சவடாலாக பேசுகிறாங்க. இதை முறியடிக்கணும்னாக்கா ஃபீல்டில் இறங்கி போராடினா தான் முடியும். ஜென்சி டிஎம்கேன்றவங்களும் ஜஸ்டிஸ் நம்ம நீதி கட்சி ஆட்சி காலத்தில் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் அதை பண்ணோம் இதை பண்ணோம் இதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க யாரும். இன்றைக்கு என்ன நடக்குது என்பதிலிருந்து அப்ளை பண்ணி தான் வரலாற்றை நாம் சொல்ல முடியும். அந்த வாய்ப்பை திமுக தவற விட்டிருக்கிறது. இப்போ பாசிச எதிர்ப்புக்கு சரியான அரசியல் தலைமை அளிக்கக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் இருந்தும் அதை செய்ய தவறி தன்னைத்தானே ஒதுக்கிக்கிட்டு ஓரமாக போய் நிற்கிறாங்க. இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல.
காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு, தேர்தல் கூட்டணி இங்கே துரோகம் பண்ணிட்டாங்க. திரும்ப திரும்ப இதை தங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்று திமுகவினர் பேசுவதன் மூலம் மக்களுடைய ஆதரவை, அனைத்து இந்திய அளவில் மக்கள் ஆதரவை பெற முடியாது. இதை வந்து திரும்ப அழுத்தமாக நான் சொல்கிறேன், ஆதரவை பெற முடியாது. அந்த பார்வையும் தவறு. பார்வை என்னவா இருக்கணும்? பாசிச எதிர்ப்பில் முன்மாதிரியான ஒரு மாநிலமாக கடந்த 5 ஆண்டுகளில் வேறு யாரும் நிகரில்லை என்ற அளவிற்கு தமிழ்நாடு அரசு செயல்பட்டிருக்கிறது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை, அப்படிப்பட்ட தேர்தலில் தோத்துட்டதாவே வைத்துக்கொள்வோம், தாவேக்கா அதிக சீட் வாங்கிட்டு தான் வச்சுக்குவோம். ஆனால் இந்த கூட்டணியை உடைப்பதற்கான எந்த நியாயமும் காங்கிரஸுக்கு இல்லை, தங்களுக்கு பதவி கிடைக்குது என்பதை தவிர. அப்போ தான் பதவி பெறுவதற்காக ஒரு பாசிச எதிர்ப்பில் முன்மாதிரியாக இருந்த ஒரு அணியை காங்கிரஸ் உடைத்திருக்கிறது. இது திமுகவுக்கு செய்த துரோகம் அல்ல, பாசிச எதிர்ப்புக்கு செய்த துரோகம். இது மோடிக்கு ஆதரவான நடவடிக்கை. இங்கே இப்போ போய் நீங்கள் தனியாக போய் உட்காந்தீங்கல்ல மோடி வீட்டு வாசலில், அது எப்படி ஒரு ஏமாற்று வேலையோ அந்த மாதிரி ஒரு வேலை இது. இதை திமுக வந்து முன்னெடுத்து வைக்கணும், இதை பேசணும். இதை பேசுவதன் மூலம்தான் காங்கிரசினுடைய இந்த கீழ்த்தரமான சுயநலவாத அரசியலை அம்பலப்படுத்த முடியும். அப்படி பேசுவதற்கு பதிலாக இதை மட்டும் பேசிகிட்டு இருக்கிறது என்ன பொருள்? இப்போ நாளைக்கு இந்த மான்சூன் செஷனில் வரக்கூடிய பில்லெல்லாம் வரிசையாக பாருங்கள். நாளைக்கு வந்தே மாதரம் பில் வருது, மசோதா. வந்தே மாதரம் என்ன சொல்கிறாங்க? இப்போ அதை அவமதித்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அந்த துணைவேந்தர் அவர் வந்து இப்போ நேற்று சொல்லியிருக்காரு, 3ஆவதாக தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும்னு கவர்னர் உத்தரவான். முதல்ல வந்தே மாதரம், அப்புறம் நாட்டுப்பாடல், அப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து. முடியும் போது வந்தே மாதரம் ஜனகணமன, தமிழ்த்தாய் வாழ்த்து கிடையாது. இது வந்து உத்தரவு. இதை மீறினா கவர்னர் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார். அதனால் நாங்கள் அதை செஞ்சாகணும். சொல்கிறது யார்? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர். யார் மனோன்மணியம் சுந்தரனார்? அவர் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதினவர். இந்த கேவலத்தை எங்கே போய் சொல்கிறது? இதை தாவேக்கா அரசு என்ன சொல்ல போகுது? இதுக்கு யூஜிசி நாமினி இருக்கலாம், கவர்னரோடு சுமூகமாக நாங்கள் செட்டில் பண்ண போகிறோம் என்று பேசக்கூடிய, மானங்கெட்டு பேசக்கூடிய இந்த உயர்கல்வித்துறை அமைச்சரா டான்சரா விஸ்வநாதன், அவர் இதுக்கு என்ன சொல்கிறாரு? கவர்னர் சொல்கிறபடி கேட்கலான்றது தான் அவர் நிலை. இதை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் இதற்கு என்ன சொல்கிறாங்க? இப்போ அந்த மசோதா அங்கே வரப்போகுது, ஏற்கனவே அது வந்தது. அப்போது வந்தே மாதரம் என்பது அதனுடைய தன்மையிலேயே ஆன்டி முஸ்லிம், இந்து தேசியவாதத்தை முன்வைப்பது, அது முழு பாடல் என்பது துர்க்கை வழிபாட்டை முன்வைப்பது என்பதையெல்லாம் வெளிப்படையாக பேசுனது யார்? திமுக பிரதிநிதி தான். மற்றவங்கள்லாம் அதை பேசலையே. அப்போது இதை ஐடியாலஜிக்கலாக எதிர்க்கக்கூடிய நிலையில் திமுக இருக்குது. அடுத்து இந்த விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் வருது. அந்த விபிஎஸ்ஏ யூஜிசி திணிக்கக்கூடிய இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்ற பெயரில் சனாதனத்தை திணிக்கக்கூடிய முயற்சி, விபிஎஸ்ஏ என்ற பெயரில் மாநில உரிமையை முற்றிலுமாக, கல்வியில் மாநில உரிமையை பறித்து கார்ப்பரேட்டுகள் கையில் ஒப்படைக்கின்ற முயற்சி, இதிலெல்லாம் ஒரு நிலைப்பாடாகவே சனாதன எதிர்ப்பு, மாநில உரிமை என்ற அடிப்படையில் முரணற்ற முறையில் பேச அருகதை உள்ள முதன்மையான கட்சி திமுக, அப்புறம் இடதுசாரிகள். அப்போ நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதுல என்ன பொருள்? அடுத்து எஃப்சிஆர்ஏ பில்லு வருது, சிறுபான்மை சமூகத்துக்கு நேர் எதிரானது அது. இந்த எஃப்சிஆர்ஏ பில்லுக்காக யார் வந்து முன்முயற்சி எடுத்திருக்கிறாங்க? இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன், அவங்க தான் சிறுபான்மை அமைப்பை கூட்டி கேஸு, இதை பற்றி ஃபைட் பண்ணுறது, போராட்டம், இதை எடுக்கிறாங்க. தாவேக்கா என்ன பண்ணுறது? அதுக்கு மற்ற கட்சிகள் தான் என்ன பண்ணுறாங்க? அப்போ இது வந்திருக்கக்கூடிய இந்த பில்லு கடைசியாக டீலிமிட்டேஷன், இது எல்லாத்துலேயும் தெளிவான நிலை எடுத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதில் வந்து முன்னிற்கணும். திரும்ப வந்து நாங்கள் தனியாக நிற்கிறோம் என்று கருதுவதும் அப்படி பேசி கொண்டிருப்பதும் பொருளற்றது என்பதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்ட காலம் போல மாணவர்களை, இளைஞர்களை, மக்களை கட்சிகள் திரட்டி களத்தில் இறக்க வேண்டிய காலம். இதை ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன்னாக்கா, ஒரு ஒரு விசித்திரமான நிலையில் நம்ம வந்து இருக்கிறோம். கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தங்களுடைய தேர்தலையே காப்பாற்றிக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. இது நான் சொல்ல, ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இப்போ அந்த தலைமை நீதிபதிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காருல்ல, யார், எந்த லெட்ரு? இந்தியா கூட்டணியில் இல்லாத திமுக கையெழுத்து போட்ட லெட்ரு.
காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற விஜய் கையெழுத்து போட பயந்த லெட்டர் அது. சிஜேஐக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. என்ன லெட்டர் எழுதியிருக்கிறாங்க? ஹரியானா தேர்தல் திருடப்பட்டது, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் திருடப்பட்டது, அப்புறம் பெங்காலில் வந்து முஸ்லீம்களின் வாக்கு பறிக்கப்பட்டது, 25 லட்சம் பேர் அது வந்து வாக்குரிமை பறிச்சிருக்கிறாங்க, கர்நாடகாவில் மகாதேவ்புரா இதெல்லாம் வந்து பித்தலாட்டம், இத்தனையும் நடந்திருக்குது, எஸ்ஐஆர் என்பது ஒரு மோசடி, இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த லெட்டரில். இப்போது ஒரு கேள்வி நான் கேட்குறேன், காங்கிரஸ்காரர்களும் மற்றவர்களும் பதில் சொல்லுங்கள். ஹரியானாவில் நான் வந்து ஹைட்ரஜன் பாம்பு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹரியானாவில் எல்லா தேர்தலுக்கு முந்தைய சர்வேயும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு சொல்லுது. ஆனால் பிஜேபி ஜெயிச்சிருக்குது. அதுக்கு வந்து அவர் தரவுகளோடு வந்து எடுத்து காட்டிட்டார். இந்த தேர்தல் திருடப்பட்டது, சந்தேகமே இல்லை, சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த தேர்தல் திருட்டுக்கு எதிராக இப்போ மாணவர்கள் திரண்டிருக்கிறாங்களா, பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில், அந்த மாதிரி திரட்டி உங்களால் மக்களை திரட்டி ஒரு போராட்டம் நடத்த முடிந்ததா? ஏன் முடியல? பச்சையாக அப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தல், அதில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் வெல்லுது, சட்டமன்ற தேர்தலில் அவங்க வெல்றாங்க பிஜேபி தரப்பு. இதற்கு இடையில் ஏறத்தாழ 70 லட்சம் வாக்குகளுக்கு மேலே சேர்த்துருக்குறாங்க. ஃப்ராடு நடந்திருக்கு. அங்கே உங்களால் போராட்டம் நடத்த முடிஞ்சதா? கர்நாடகாவில் நடத்த முடிஞ்சதா? அப்போது இது உங்களால் முடியவில்லை. அதாவது பொருள், தேர்தலில் தோத்துட்டாலும் பல நாடுகளில் சர்வாதிகாரிகள் ஆட்சி செய்கின்ற கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் போன்றவற்றில் அல்லது லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இந்த மாதிரி ரிக்கிங் நடந்திருக்குது, சர்வாதிகாரிகள் ஏமாற்றி இருக்கிறார்கள்னா லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தி அந்த சர்வாதிகாரிகளை அப்புறப்படுத்தியதை பார்த்துருக்குறோம். ஆனால் அப்படி ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய துப்பு உங்களுக்கு கிடையாது, அந்த அருகதை உங்களுக்கு இல்லை. இந்த உண்மையை முதல்ல ஒத்துக்கணும். அப்போ மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா வேறு வழி இல்லைன்னு அவங்க ஓட்டு போடுறாங்க. இதை தவிர தங்கள் எதிர்ப்பை காட்டுவதற்கு வேறு வழி இல்லை. ஆனால் உங்களை ஒரு தலைவராக நினைத்து உங்கள் பின்னால் திரள்வதற்கு அவங்க வந்து தயாராக இல்லை. சரி, தேர்தலை காப்பாற்றிக்க முடியல, உங்கள் எம்பி எம்எல்ஏவை காப்பாற்றிக்க முடியுதா? அதே உங்களால் காப்பாற்றிக்க முடியல. அப்படியே தூக்கிட்டு போகிறான். 30 பேருக்கு மேலே தூக்கிட்டு போயிட்டான். ஆம் ஆத்மியிலேருந்து தூக்கிட்டான், டிஎம்சிலேருந்து தூக்கிட்டான். காங்கிரஸ் தான் முக்கியமான சப்ளையர். அவங்களுக்கு மேன் பவர் சப்ளை கார்பரேஷன் மாதிரி பிஜேபிக்கு வந்து எம்எல்ஏ எம்பி சப்ளை கார்பரேஷன் வந்து காங்கிரஸ், அது நீங்கள் தான் கொடுக்குறீங்க. சரி, உங்களை காப்பாற்றிக்க முடியுதா? இடி வருது, சிபிஐ வருது, அதுக்கு நீங்கள் பெட்டிஷன் போடுறீங்க, எந்த கோர்ட்லேயும் எதுவும் நடக்கலை. இன்றைக்கி நீதிமன்றம் உள்ளிட்ட இந்த நிறுவனங்களை எல்லாம் தெருவில் கொண்டு வந்து நிறுத்தி அம்பலப்படுத்தும் ஆற்றல் இந்த மாணவர் இயக்கத்துக்கு தான் இருக்குது, உங்களுக்கு கிடையாது என்பதை ஒத்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஃபிகர் ஹெட்டு தான். அதுக்கு மேலே உங்களை பார்த்து இந்த மோடி அரசு கடுகளவும் பயப்படலை. நீங்கள் என்ன கற்றுக்கத்திருந்தாலும் உங்களை மதிக்க போகிறதில்ல அவங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாணவர் இயக்கம் மக்கள் இயக்கத்தை அங்கீகரிக்கணும். சரி, கட்சி வேண்டாம், கட்சி இல்லாமல் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போன்ற மாணவர் இயக்கங்கள் இந்த பாசிசத்திலிருந்து மோடி அரசிடமிருந்து இந்தியாவை விடுவித்து விட முடியுமா அப்படின்னா ஆசைப்படலாம். ஆனால் அதெல்லாம் நடக்காது, அது மிகையானது. இந்த போராட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் குறிப்பிட்ட சூழலில் அப்படி வந்திருக்குது. இவங்க இந்த கூடிய மாணவர்களுக்கு ஒரு தொலைநோக்கான அரசியல் பார்வை அது கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. நான் சொல்வது என்னென்னா, விவசாயிகள் போராட்டம் 1 வருஷம் நடத்தினாங்க. ஏன் நடத்த முடிந்ததுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. 30 விவசாய சங்கங்கள் இணைந்து அந்த போராட்டத்தை நடத்தினாங்க, அது ஒன்று. சீக்கிய மதம் என்பது 2வது காரணம். 3வது காரணம், ஹரியானா வெஸ்டர்ன் யூபியில் இருந்த ஜாட்டுகளுடைய பஞ்சாயத்துகள் இதை ஒரு கிராமமாக ஊராக முடிவு செஞ்சு வந்திருக்கிறாங்க. இது எல்லாம் இருந்ததுனால தான், அதுவும் கொஞ்சம் வசதியான விவசாயிகள் அதில் ஈடுபட்ட காரணத்தினால தான் 1 வருஷம் சோறு போட்டு அங்கேயே தங்கியிருந்து அப்படி வந்து அவங்க அந்த போராட்டத்தை நடத்த முடிந்தது. இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஊர்லேருந்து ஒரு பேக் பேக்கை தூக்கிட்டு பசங்க வந்திருக்கிறாங்க. 1 வாரம் 10 நாள், சில பேர் 30 நாள்லாம் இருந்துருக்கிறாங்க, சில பேர் 4-5 நாள் இருந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் என்னன்னு மற்றவர்களே தெரியாது. இந்த ஒரு பொது நோக்கத்துக்காக ஒரு மன உணர்விலிருந்து வந்திருக்கிறார்கள், அது ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை. அப்போ அவங்க தனியாக இதை சாதித்து விடுவார்கள் என்பது இயலாது. அவசர நிலை காலத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஜெயபிரகாஷ் நாராயண் என்பவர் ஒரு ஒருங்கிணைக்கின்ற தலைமை சக்தியாக இருந்தார். இன்றைக்கி அப்படி ஒன்று இல்லை. அப்போ இந்தியா கூட்டணி அல்லது எதிர்க்கட்சிகள் என்பவர்கள் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு செயல்பட்டு மக்களை திரட்டாமல்
நீங்கள் தனியாக ஒரு வெங்காயமும் செய்ய முடியாது. அப்போ அதை புரிந்து கொண்டு அதை திரட்டுவதற்கு என்ன செய்வது என்ற முறையில் நாம் யோசிக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா என்ன நடக்கும்? இப்போ விவசாயிகள் போராட்டம் நடந்து முடிந்தது. விவசாயிகள் போராட்டத்துக்கு நான் நேராக போயிருந்தேன். 4 நாள் அங்கே இருந்தோம். அவ்வளவு கடுமையான பிஜேபி எதிர்ப்பு அங்கே இருந்தது. ஆனால் எந்த கட்சியும் அவங்க உள்ளே விடலை. அங்கே உள்ள கோதி மீடியாவை உள்ளே விடலை. அது முடிஞ்ச பிறகு பஞ்சாபில் தேர்தல் நடக்குது. தேர்தலில் யார் ஜெயிக்கிறாங்க? ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் மோதிக்குது. ஆம் ஆத்மி ஜெயிக்குது. இப்போது இந்தியா கூட்டணி போல் எதிர்க்கட்சிகள் அது அணியாக நின்று அணியாக அங்கே நின்றுருந்தாக்க பிஜேபியை துடை தெரிய முடிந்திருக்கும் அந்த இடத்துல இருந்து. ஆனால் பஞ்சாபில் மட்டும் இல்லை, அடுத்த ஹரியானாவிலேருந்து. ஆனால் ஹரியானாவில் பிஜேபி ஆச்சு. போராட்டத்தில் வெஸ்டர்ன் யூபி முக்கியமாக இருக்குது. திகாயத்தினுடைய ராகேஷ் திகாயத் இருக்கார். கடைசியில் அங்கே யார் ஜெயிக்கிறாங்க? போராட்டத்துக்கு பிறகு பிஜேபி ஜெயிக்குது. அப்போது இந்த போராட்டங்களே பிஜேபியின் தோல்விக்கு வழிவகுத்து விடுவதில்லை. இந்த போராட்டத்துக்கு ஒரு அரசியல் திசை வழியை கொடுக்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய சுயநலனை முன்னிறுத்தி, சுயநலன்னா எது? காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் பண்ண மாதிரி வேலை, அந்த வேலையை முன்னிறுத்தி, அல்லது திமுக கூட்டணி கட்சிகள் தற்போது செய்திருக்கிற வேலை, அதை மாதிரி முன்னிறுத்தி இப்படி போனீங்கன்னாக்கா பாசிச எதிர்ப்பு என்பது உருப்படாமல் போகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த வெற்றியை, மோடி அரசினுடைய இந்த தோல்வியை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதற்கு முன்னரே தெளிவாக புரிஞ்சிட்டு இருக்கிறது யாருன்னா மோகன் பகவத். தர்மேந்திர பிரதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நபர். முரளி மனோகர் ஜோஷி முதல்ல கல்வி அமைச்சராக போட்டாங்க. பாடத்திட்டத்தை திருத்துவதற்கு, மாற்றுவதற்கு, கல்வித்துறையை கட்டுப்படுத்துவதற்கு ஆர்எஸ்எஸில் ஐடியாலஜிக்கலாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் கொண்டு வந்து போடுவாங்க. அப்படி ஒரு ஆள் தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதான் வந்த பிறகு தான் இந்த என்ன சர்வசிக்ஷா அபியானா, அதுக்கு நீ பணம் கொடுக்க முடியாத, இந்திய ஒத்துக்கலைன்னா கொடுக்க முடியாதுன்னு தடுத்து நிறுத்துவது, பாடத்திட்டங்களில் மாற்றத்தை கொண்டு வருவது, இதெல்லாம் தீவிரமாக அமல்படுத்திய ஆர்எஸ்எஸின் மிக முக்கியமான ஒரு நபர் அவர். அப்படி ஒரு ஆளை காவு கொடுக்கறதுக்கு ஆர்எஸ்எஸ் தயாராக இருக்குது. மோகன் பகவத் என்ன பேசியிருக்காருன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது இளம் தலைமுறை இப்படி ஆயிருக்குது, கட்டுப்பட மாட்டேங்குது, இதை நாசூக்காக நம்ம கையாளணும் என்று அவர் அறிவுரை கூறுகிறார். அதாவது அதுக்கு என்ன காரணம்? இதை ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. 2014 மோடி ஜெயித்தார், வாட்ஸ்அப் வதந்திகளை வச்சு ஜெயித்தார். அந்த வாட்ஸ்அப் வதந்திகளை நம்பி குஜராத் மாடல்னு மோடிக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்க பெத்த பிள்ளைங்க தான் இன்றைக்கி இந்த போராட்டத்தை நடத்துது. வாட்ஸ்அப் வதந்திகளால் ஆட்சிக்கு வந்த மோடி இன்றைக்கி இன்ஸ்டாகிராமின் தாக்குதலால் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார் என்று அதை விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுதான் அவங்க பயப்படுறதுக்கு காரணம். அந்த பெற்றோர் பலர் நேர ஜந்தர் மந்தருக்கு நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், மோடிக்கு ஓட்டு போட்டு உங்களை பார்த்து தான் நாங்கள் திருந்திருக்கிறோம் என்று அந்த பெற்றோர் கூறியதை மாணவர்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க. இந்த வாட்ஸ்அப்பு இன்ஸ்டான்னு சொன்னோடனே நமக்கு தமிழ்நாடு ஞாபகம் வரணும். இன்ஸ்டாவில் தான் விஜய் ஜெயிச்சிட்டாரு. இப்போது இன்ஸ்டாகிராம் என்ற வடிவத்தில் பொலிட்டிக்கலாக ஒரு சரியான, அரசியல் ரீதியில் ஒரு சரியான காரியத்தை வட இந்தியாவை சேர்ந்த, முக்கியமாக இந்தி பேசும் மாநிலங்களைச் சேர்ந்த இந்த இளைஞர்கள் சாதித்திருக்கிறார்கள். ஆனால் இன்ஸ்டாகிராம் என்ற அந்த சமூக ஊடகத்தின் வலிமையை கொண்டு ஒரு ஜோம்பி கூட்டத்தை தாவேகா உருவாக்கி இருக்கிறது. அதை வச்சு இப்படி ஒரு கூட்டம் இப்படி வந்திருக்குது. இப்போ மோகன் பகவத்துக்கு இருந்த எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருக்குதா? இப்படி ஒரு கூட்டம் உருவாவது என்பதை இப்போ அடிபட்ட பிறகு தானே நம்ம புரிஞ்சிட்ருக்கிறோம். அடிபட்ட பிறகாவது இதை எப்படி கையாள்வது என்பதை பற்றி நாம் யோசிக்கணுமா வேண்டாமா? இதை ஜோம்பிகள் என்று சாபம் விடுவதால், தற்குறிகள் என்று கூறுவதால் இந்த பிரச்சனை தீரப்போவதில்லை. இப்படி ஒரு தற்குறிகள் கூட்டம் நம்ம சமுதாயத்தில் எப்படி உருவானது என்று யோசிப்பதும், அதில் நம்முடைய பொறுப்பு என்ன என்று யோசிப்பதும், இவர்களை மாற்றி அமைப்பதற்கு என்ன செய்வது என்பதை யோசிப்பதும் நம்முடைய பொறுப்பு. மாற்றி அமைப்பதற்கு ஒரு வழி தான் இருக்குது. அது அரசியல் போராட்டங்களில் மாணவர்களை ஈடுபடுத்துவது, கல்லூரிகளில் மாணவர் சங்கங்களை உருவாக்குவது. அதெல்லாம் ஏற்கனவே ஒருவேளை இருந்திருந்தால் இப்படி ஒரு அவல நிலை நமக்கு வந்திருக்காது. அப்போ இனிமேலாவது பாசிச எதிர்ப்பில் அக்கறை உள்ள கட்சிகள், நான் திமுகவை மட்டும் சொல்லலை, அக்கறை உள்ள கட்சிகள் இந்த காரியத்தில் இறங்க வேண்டும். அப்படி இறங்குவது ஒன்றுதான் இந்த தமிழ்நாட்டை மீட்பதற்கும் வழி, இந்தியாவை மீட்பதற்கும் வழி. நன்றி.